पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। वितर्कविचारानन्दास्मितानुगमात् सम्प्रज्ञातः विरामप्रत्यय अभ्यासपूर्वः संस्कारशेषोऽन्यः भवप्रत्ययो विदेहप्रकृतिलयानां श्रद्धावीर्यस्मृतिसमाधिप्रज्ञापूर्वक इतरेषां तीव्रसंवेगानाम् आसन्नः मृतुमध्यादिमात्रत्वा ततोऽपि विशेषः ईश्वरप्रणिधानाद्वा क्लेशकर्म विपाक आशैरपरामृष्टपुरुषविशेषः ईश्वरः। ஆச்சாரியர் பார்த்தீங்க அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி என்ன பண்ணுறார், 24வது சூத்திரத்தில் ஈஸ்வரனை பற்றின லட்சணத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரதம பாதம், சமாதி பாதத்தில் 24வது சூத்திரம் பார்க்கணும். இந்த 24வது சூத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அவதாரிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். அத பிரதான புருஷ வத்திரிக்தக கோ அயம் ஈஸ்வரோ நாம இதி அப்படின்னு இருக்கு. பிறகு பிரதானம் புருஷன், இந்த 2 பேர் இருக்காங்க. சாஸ்திரத்துல 2 தான். ஒன்று பிரதானம் சொல்லக்கூடிய மாயா தத்துவம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புருஷன் சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவம். இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியுது, இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம்.
நமக்கு என்ன தெரியும்? நான் இருக்கேன் சாமி. இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் பிரத்யக்ஷம் தானே. எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம எல்லாம் அநேகம். ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா ஜீவர்கள் இருக்கும். பிரதிதேகம் ஆத்மா பின்னம். கரெக்டா? நீங்க வேற, நான் வேற, எல்லாம் எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க வேற, நான் வேற. அப்ப எல்லா தேகத்திலையும் ஜீவராசிகள் தனித்தனியா இருக்கு. இந்த குரங்கு இருக்கான் பாருங்க, செட்டப் பண்ணிட்டு இருக்கான். நாதபிரம வெளியே எழுந்து போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஃபீடிங் பண்ணாலும் ஒரு மாதிரி தான் இருக்கான். அவன் ஒரு தனி சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேகத்திலையும் எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேகத்திலையும் ஒரு ஆத்மா இருக்கிறது. இதுதான் சாங்கிய பிலாசபி. பிரதிதேகம் ஆத்மா பின்னம். ஒவ்வொரு தேகத்திலும் தனித்தனியாக ஆத்மா இருக்கிறது. ஆயிடுச்சா? இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 தத்துவங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அவ்யக்தம்னு முதல் தத்துவம். அவ்யக்தம்னா மாயா தத்துவம். அதுக்கு பேர் அவ்யக்தம் சொல்லலாம், மூல பிரகிருதி சொல்லலாம், பிரதானம்னு சொல்லலாம். அது ஒரு தத்துவம். அதான் முதல் தத்துவம். இதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா, மகத்து அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டாச்சு. அதுக்கு அடுத்தது மனசு அப்படின்னு ஒரு தத்துவம் உண்டாச்சு. மகத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு. இந்த மகத்துக்கு பக்கத்துல நீங்க என்ன பண்ணீங்க? புத்தின்னு போட்டீங்க. மகத்துக்கு பக்கத்துல புத்தி அப்படின்னு போட்டீங்க. மனசுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்னு போட்டீங்க. மனசுக்கு பக்கத்துல அகங்காரம். அப்ப அவ்யக்தம் அப்படின்னு பிரகிருதி, மூல பிரகிருதி, பிரதானம் சொல்லலாம். அதுல இருந்து உண்டானது எதுவோ அதுக்கு பேரு மகத் தத்துவம்னு சொல்லுவோம். வேதாந்தத்துல வேற பேர் அதுக்கு, ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பர்னு மகத்துக்கு பேரு. ஜடமா சொல்லும் போது மகத்துன்னு சொல்லுவோம். அதை ஈஸ்வரனா பார்க்கும்போது ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லுவோம். அதான் வித்தியாசம். ஏன் சுவாமி 2 பேர் கொடுக்குறீங்க? மகத்துன்னு ஒரு பேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்ய கர்ப்பர்னு ஒரு பேர். ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் மகத்துன்னு இருக்கோ அங்கெல்லாம் ஜட தத்துவம் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். எங்கெல்லாம் ஹிரண்ய கர்ப்பன் இருக்கோ விஷ்ணு பகவான், அவர் ஈஸ்வரனா நம்ம அதை பார்க்கணும். தத்துவம் ஒண்ணுதான். இதுக்கு அடுத்தது 3வது வந்து மனஸ்தத்துவம்ன்றது அகங்கார தத்துவம்னு பேரு. அது வந்து வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா விராட்டுன்னு பேரு, பிரம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப 3 தத்துவம் ஆச்சா? அவ்யக்தம், அதுக்கப்புறம் மகத்து, அதுக்கப்புறம் மனஸ்தத்துவம். 3 தத்துவம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பஞ்சபூதங்களை போட்டது, மொத்தம் 5. பஞ்சபூதத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை போடலாம்? ஃபர்ஸ்ட் சூக்ஷ்மத்தை போட்டுங்க. சூக்ஷ்மத்தை போட்டீங்கன்னாவே அதுல இருந்தா ஸ்தூலம் உற்பத்தி ஆச்சு. பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேஜு, வாயு, ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள். எல்லாத்தையும் என்ன எடுக்கணும்? மூலம் இது தன்மாத்திரைகள் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம பூதங்கள். அதுல இருந்து ஸ்தூல பூதங்கள் உண்டாச்சு. அப்ப பஞ்சபூதங்கள் 5 மட்டும் எடுத்தா போதும். 5 பஞ்சபூதங்கள், மனஸ்தத்துவம், அதுக்கப்புறம் புத்தி தத்துவம் சொல்ற மகத்து, அதுக்கப்புறம் அவ்யக்தம். மொத்தம் 8 தத்துவங்கள் இருக்கு. இந்த 8 தத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா. 7 தத்துவங்களையும் மாயைக்குள்ள போட்டீங்கன்னா அவ்யக்தம்னு ஒண்ணுதான் இருக்கு. மொத்தம் 2 தான். ஒண்ணு புருஷன் சொல்ற ஆத்மா, இன்னொன்று வந்து மாயான்னு சொல்லக்கூடிய பிரதானம் பிரகிருதி அப்படிங்கிறது. அந்த பிரகிருதிக்குள்ளதான் மீதி எல்லா தத்துவங்களும் உள்ள போட்டது. ரைட்ஸா? இப்ப வந்து கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு பிரத்யக்ஷம், எனக்கு பிரத்யக்ஷம் என்னது? என்னோட அனுபவத்துல இருந்து பாருங்க என்ன எல்லாம் இருக்கு. பஞ்சபூதங்கள் இருக்கா? ஆமா சாமி. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சூக்ஷ்ம பூதங்கள்னு பேர் இருக்கா? இருக்கு சார். அப்ப பஞ்சபூதங்களை ஸ்தூலமா பாக்குறோம் இந்த உலகத்தை, சூக்ஷ்மமா இந்திரியங்களா பாக்குறோம், நம்ம மனசா பாக்குறோம். மனசு இருக்கா? மனசு இருக்கு சார். புத்தி இருக்கா? புத்தி இருக்கு சார். அதுக்கப்புறம் தூக்கத்துல வந்து ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமா? ஆமா சாமி, ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம் சார். அப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 தத்துவங்கள் நமக்கு தெரியும். அது இல்லாம நான் தெரியும். நான் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா. நீங்க எல்லாம் தெரியும். இப்ப 55 பேர் பாடம் கேட்கிறோம்னா 55 சரீரத்துல இருக்கிறோம், 55 ஆத்மாக்கள் இருக்கு. அப்ப இதுதான் உலகத்துல எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை கோடி தேகங்கள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசிகள் ஆத்மா இருக்கு. இதுல ஈஸ்வரன் ஒருத்தர் தேவையா? எங்கேயாவது சொல்லி யோசிச்சு பாருங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க சயின்டிஸ்ட். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கடைசி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், கடைசி இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கடவுள் இல்லவே இல்லை. அவர்தான், அதான் அவரோட முட்டாள் மூர்க்கல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரத்யக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒரு ஆள் நமக்கு தெரியவே தெரியாது. இல்ல, ஈஸ்வரன் தெரியவே தெரியலையே. அப்ப இந்த உலகத்துல வந்து 2 அம்சம் தான் தெரியுது. பிரகிருதி ஒண்ணு இருக்கு, பிரகிருதி கண்ணியமா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இதுல எதுக்கு ஈஸ்வரனை கொண்டு வரணும்?
நம்மளை படைச்சது படைக்க இது பண்றதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர், அது நேச்சுரலா ஆயிடுச்சு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சர். நேச்சர்னா என்ன பேர் தெரியுங்களா? நேச்சர்னா தத்துவத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி. நேச்சருக்கு என்ன பேரு? பிரகிருதி அப்படின்னு. அப்ப பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களானது. அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் படைக்குது, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. கரெக்ட். சாங்கிய பிலாசபி அப்படியே வந்துருங்க. சயின்டிஸ்ட் சொல்றது எல்லாமே சாங்கிய பிலாசபி. அப்ப இது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதுல ஈஸ்வரனுக்கு என்ன சாமி வேலை அப்படின்னு சாங்கியன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, கபில சாங்கியத்துல ஈஸ்வரனை சேர்க்கவே இல்லை. 25 தத்துவங்களை மட்டும் சொல்லி விட்டுட்டான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி வரும்போதுதான் என்ன பண்றார், அவர் ஒரு புது தரிசனத்தை பண்றார். அந்த புது தரிசனத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 தத்துவம் சாங்கிய தத்துவத்தோட பிளஸ் ஒரே ஒரு தத்துவத்தை ஆட் பண்றார், ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப ஈஸ்வரன்ற தத்துவத்தை ஆட் பண்ணும் போது கேள்வி வந்து முதல்லயே கேள்வி கேட்கிறாரு மந்திரத்துக்கு மேல பாருங்க. அத பிரதான புருஷ வியதிரிக்த, பிரதானம் சொல்லக்கூடிய இந்த ஜெகத் இருக்கு, நேச்சர் இருக்கு, அது கண்ணியமா புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு வியதிரிக்த, இது ரெண்டுத்துக்கு அந்நியமாக கோயம் ஈஸ்வரோ நாம இது. யாருப்பா ஈஸ்வரன்? யாரு? நான் வரைக்கும் பார்த்ததே இல்லையே. பார்க்கல அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அது மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் ஒருத்தர் ஆள் இல்லை. அப்ப யோகத்துல மட்டும் எப்படி நீங்க போட்டீங்க, யார் ஈஸ்வரன் அப்படின்னு கேள்வி கேட்டா சூத்திரம் ஆரம்பிச்சு கிளேஷ கர்ம விபாக ஆசைர பராமரிஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா இருக்கு. ஈஸ்வரன் அப்படின்னா யாரு அப்படின்னா ஒரு விசேஷ புருஷன். சிம்பிள். யோகத்தோட டெர்மினாலஜி படி புருஷோத்தமன், விசேஷ புருஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புருஷன் அப்படின்ற டெர்மினாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷ சூக்தம் அப்படின்னு வேதத்திலேயே இருக்கு. வேதத்துல வந்து புருஷ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. அது அப்படியே இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை பத்தின விஷயங்களை அது அப்படியே சொல்லுது. ஈஸ்வரன் அப்படின்றதுக்கு அர்த்தமும் புருஷோத்தமன் அப்படின்றதுக்கு அர்த்தமும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப ஈஸ்வரன் அப்படின்னா நம்மள மாதிரியே தான், ஆனா ஒரு ஸ்பெஷல் புருஷன், ஸ்பெஷல் ஆத்மா. என்ன ஆத்மா? கிளேஷம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிளேஷங்கள், அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், இந்த 5 கிளேஷங்கள் பஞ்ச கிளேஷம்னு பேர். கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளேஷம் எது? சித்தத்தை வந்து சஞ்சலப்படுத்துறது, அதான் கிளேஷம்னு பேர். இதுக்கப்புறம் வந்து கருமம். கருமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம், பாப்பம், ரிக்த கர்மம் 3. அதுக்கப்புறம் அந்த கர்மத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம், துக்கம், அதுக்கப்புறம் சுக துக்கம் இல்லாம இருக்கிறது, வெறுமனே இருக்கிறது 3. அதுக்கப்புறம் ஆசைர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்மா பண்ணணும்னாவே அந்த கர்மத்தோட பலன் கிடைக்கும், சுகம் துக்கம். அந்த சுக துக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ளார பதிவாயிடும், மெமரி ஆயிடும், வாசனைகள்னு பேரு. அப்ப ஆசைகி அப்படின்னா வாசனைகள் அர்த்தம். அப்போ இந்த எல்லாத்தோடையும் கிளேஷங்கள், பஞ்ச கிளேஷங்கள், கர்மங்கள் 3 விதமான கர்மங்கள், அதுக்கப்புறம் விபாகம் சொல்லக்கூடிய 3 விதமான சுகதுக்க போகங்கள், அதுக்கப்புறம் அதோட சுகதுக்கத்தோட பதிவுகள், வாசனைகள், இந்த எதோடையும் அபராமிருஷ்டக. அபராமிருஷ்டர்கள் என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லாதவர். அந்த சம்பந்தம் இல்லாத ஒரு பெர்சன் இருக்கார், அவருக்கு என்ன பேர் அப்படின்னா புருஷ விசேஷக. அதை மாத்தி போட்டுக்கிட்டே என்ன பண்ணணும், விசேஷ புருஷக, ஒரு ஸ்பெஷல் புருஷன், ஸ்பெஷல் பெர்சன். அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சாச்சு. நெக்ஸ்டா அப்ப ஈஸ்வரன் பேர் வச்ச மாத்திரத்துல வந்து முதல் பேராகிராஃப் நான் வந்து பாஷ்யத்துல முதல் பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்த பேஜ்ல இருக்க 2வது பேராகிராஃப் வந்து சரி. இப்ப கேள்வி வருது, நம்மெல்லாம் பராமரிஷ்டம், நமக்கெல்லாம் என்ன இருக்கு? கிளேஷம் இருக்கு. ஜீவர்கள் எத்தனை ஜீவர்கள் இருக்குமா ஈஸ்வரனுக்கு அந்நியமா அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? கிளேஷம் இருக்கு, கர்மம் இருக்கு, கர்மத்தோட பலன் இருக்கு, அப்புறம் கர்ம பலனோட வாசனைகள் இருக்கு. இதோட எல்லாத்திலையும் பராமரிஷ்டமானவன், பராமரிஷ்டனா சம்பந்தத்தை அடைந்தவன் யாரு? புருஷர்கள் நம்மள மாதிரி. அபராமரிஷ்டன் வார்த்தை போட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லாதவன், ஸ்பெஷல் புருஷன். இவ்வளவுதான். இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சாஸ்திரத்துல இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா அசங்கோயம் புருஷ. மந்திரம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷன் எப்படிப்பட்டவனா அசங்ககன்னு பேர். ஈஸ்வரன் இந்த எதோடையும் சம்பந்தம் இல்லாதவன்.
அபராமிருஷ்டகன்றதுக்கு அர்த்தம் அசங்கன்னு பேர். அபராமிருஷ்டம்னா சம்பந்தம் இல்லாதவன், அததான் அசங்ககான்னு சொல்லியிருக்கு. அசங்கோயம் புருஷக வேதாந்தத்துல சொல்ற, வேதத்துல சொல்ற டெர்மினாலஜி. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அப்போ ஸ்பெஷல் புருஷன் சொல்றீங்களே, நம்மளை காட்டிலும் ஒரு ஸ்பெஷல் புருஷன் யாரு? நம்மளாம் நார்மல் பர்சன். ரமணர் மாதிரி பெரியவங்க எல்லாம், முக்த புருஷர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களா ஸ்பெஷலா இல்லையா? அவங்களும் ஸ்பெஷல் தான். நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா சம்சாரம் இல்லாதவங்க தானே அவங்கலாம். அப்ப அவங்கள பத்தி இங்க ஆச்சரியர் 2வது பேராகிராஃப்ல வியாச பாஷ்யத்தை சொல்ற, கைவல்யம் பிராப்தாக தருகி. கைவல்யம் பிராப்தாக தருகினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே இருந்து, நம்மள மாதிரியே சம்சாரியா இருந்து ஒரு நல்ல குருநாதர்கிட்ட போயிட்டு விவேக வைராகியத்தை அடைஞ்சு சாஸ்திரத்தெல்லாம் நல்லா அத்தியனம் பண்ணி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நல்லா இப்ப சொல்லக்கூடிய யோக மெத்தடில் உட்கார்ந்து நிதித்தியாசனத்தையும் பண்ணி அனுபூதி அடைஞ்சாங்களோ, தான் தானா நிலை பெற்றாங்களோ, சொஸ்வரூப அவஸ்தானம் அதை அடைஞ்சு நிர்விகல்ப சமாதியை அடைந்தவர்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? கைவல்யம் பிராப்தாகான்னு பேர். கைவல்யம்னு என்ன அர்த்தம்? கேவல பாவத்தை அடைந்தவர்கள். கேவல பாவம்னு என்ன அர்த்தம்? தான் தானா நின்றவங்க. இந்த தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் கைவல்யம்னு பேரு. தன்னிட்ட இருந்த மாயாவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? இது வேற நான் வேறன்னு என்ன பண்ணிட்டாங்க? செப்பரேட் பண்ணிட்டாங்க. செப்பரேட் பண்ணிட்டு தான் தானா நின்றுட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கைவல்யத்தை அடைந்தவர்கள், மோட்சத்தை அடைந்தவர்கள் தருகி சந்தீச்ச பகவக. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச புராணங்கள்ல இருந்து என்ன ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, வேதத்துல இருக்க ரிஷிமார்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. நிறைய குருமார்கள் எல்லாத்தையும் டெய்லி எழுதுறமே நம்ம. ஏகப்பட்ட ரிஷிமார்கள் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, எல்லாம் முக்த புருஷர்களா இருந்தாங்க. வியாசர், வசிஷ்டர், இது மாதிரி நிறைய எண்ணிக்கிட்டே போலாம். அதாவது ஆச்சரிய சொல்லிட்டாரு பகவக சந்தி. அவங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேவலினக அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, மாயைய விலக்கிட்டு தான் தானா கைவல்யத்துல இருக்கிறவங்க. கைவல்யம் அர்த்தம் தனிச்சு இருக்கிறது. இப்ப நம்மளும் நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? தனிச்சு இருக்கோமா? இல்ல இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வைஃப் இருக்கு. ஸ்திரீகளா இருந்தாலும் வைஃப் இருக்கு நமக்கு. என்ன வைஃப்? மாயா தான் வைஃப் நமக்கு. எல்லாத்துக்கும் வைஃப் சேர்ந்தே தான் இருக்கும். நம்ம 2 டிக்கெட் எப்ப பார்த்தாலும் 2 டிக்கெட் தான் இருக்கணும், ஒரு டிக்கெட்லாம் இல்லை. அப்ப அப்படி இருக்கிற நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா கேவலம் இல்ல, நம்ம எல்லாம் டுவாலிட்டி, டுயல் சிம். நம்ம செல்போன் எல்லாம் டுயல் சிம். அந்த முக்த புருஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சிம் கார்டு தூக்கி போட்டாங்க. சிம் கார்டு தூக்கி போட்டு சிங்கிள் சிம்மை வச்சுக்கிட்டு ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் அதுக்கு பேர் தான் கேவலினகான்னு பேர். கேவலினா தனிச்சு இருக்கிறவங்க, மாயை இல்லாதவர்கள். தேகி திரீணி பந்தனானி சித்வா. அவங்க எப்படி ஆனாங்க? அவங்க பாத்தீங்கன்னா 3 விதமான பந்தங்களை பாத்தீங்கன்னா சேதம் பண்ணிட்டு, 3 விதமான பந்தங்கள். இந்த 3 விதமான பந்தங்களையும் என்ன பண்றாங்க? திரீணி பந்தனானி சித்துவா. சித்துவான வெட்டி எறிந்து விட்டு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 3 பந்தங்களை எங்க பார்த்திருக்கோம்? லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கா? லலிதா சஹஸ்ரநாமத்துல திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னது அப்படின்னா, முதல் கிரந்தி என்னது? பிரம்ம கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி. பந்தம்னா கிரந்தி. கிரந்தினா என்ன அர்த்தம்னா முடிச்சுன்னு அர்த்தம். முடிச்சுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்தூல தேகம். நம்ம என்னைக்காவது விளக்கிட்டு பார்த்துருக்கோமா? இந்த நான் உடனே பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்து காட்டுறோம், போட்டோ எடுத்து. நான் கோயிலுக்கு போன ஒரே செல்ஃபி ஒரு மோகம், பெரிய மோகம். சாமியை பார்க்கவே இல்லை. நேற்று பார்த்தா அப்படியே சபிச்சுட்டு வரலாமான்னு இருந்துச்சு எல்லாத்தையும். சாமியை பாருங்கப்பா, சாமியை தரிசனம் பண்ணுங்க, நல்லா இது சந்தோஷமா இது பண்ண. எல்லாம் போனை தூக்கிட்டே அலையலாம், கூட்டமா செல்போன். என்ன பண்ணுவானே தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நான் அப்படின்றது எதோட பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸ்தூல தேகத்தோட. நான் என்னை பத்தி போட்டோவா எடுத்து வைக்கணும். எனக்கு நான் அப்படியே பந்தமாயிருக்கு ஸ்தூல தேகத்தோட. என்னைக்கா ஒரு நாள் நம்மளால தேகத்தை விட்டுட்டு யோசிக்க முடியுதா? இல்லை. அப்ப நான்ற கான்சியஸ்னஸுக்கும் இந்த தேகத்துக்கும் ஒரு பவுண்ட் இருக்கு. அந்த பவுண்டுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாண்டேஜுக்கு என்ன பேரு? பிரம்ம கிரந்தி. பிரம்ம கிரந்தினா ஸ்தூல தேகத்தோடு நானை இணைத்து வச்சிருக்கிற ஒரு பந்தம். தெரியல, கண்ணுக்கு தெரியல அந்த பந்தம். அதுக்கு என்ன பேருன்னா அஜ்ஞான முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல சங்கரர் சொல்லுவார். அஜ்ஞான பந்தனானின்னு. அஜ்ஞானம் கண்ணுக்கு தெரியல. அது
என்ன பந்தம் இருக்கு? கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம கட் பண்ணிடலாமே, கண்ணுக்கு தெரியல. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்தோட நமக்கு இருக்கிற பந்தம். நான் மனசு, நான் இந்திரியங்கள், நான் பிராணன் அப்படின்னு சூக்ஷ்ம தேகம் 17 தத்துவங்கள் வேதாந்தத்துல சொல்றோம். அந்த 17 தத்துவங்கள் பஞ்ச பிராணன், அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மொத்தம் எத்தனாச்சு? 15. அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி, மொத்தம் 17. இதை இன்னும் 2 ஆக்குனீங்கன்னா சித்தம் அகங்காரத்தையும் போட்டுட்டீங்க அப்படின்னா மொத்தம் 19. 19 சொல்லலாம், இல்லைன்னா 17 தத்துவங்கள் சொல்லலாம். இதுக்கு பேர் சூக்ஷ்ம தேகம்னு பேர். அந்த சூக்ஷ்ம தேகத்தோடு நான் இணைஞ்சுதான் இருக்கு. இந்த நான் பிரியாம இருக்கு, செப்பரேட் ஆகாம சேர்ந்து இருக்கு. யாரோ கட்டி வச்சிருக்காங்க சுவாமி, ஏதோ பாண்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் விஷ்ணு கிரந்தின்னு பேர். சூக்ஷ்ம தேகத்தோடு என்னை கட்டி வைத்திருக்கின்ற முடிச்சு. இதுக்கப்புறம் வந்து தூக்கத்துல இருக்கமா, தூக்கத்துல இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியல, அதான சொல்றோம். அந்த ஒன்னும் தெரியலன்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவித்யா. அதுக்கு பேரு அவித்யான்னு பேரு, அஜ்ஞானம்னு பேரு. அந்த அஜ்ஞானத்தோடு சேர்ந்து நான் சுகமா தூங்குனேன். அந்த நான் செப்பரேட் இல்லை, அங்க நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. நான் சுகமா தூங்குனேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கேவல பாவமா ஆயிடுவீங்க. முக்த புருஷர்கள் எப்படி இருக்காங்கன்னா நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தர்கள் யாரு? தனிச்சு இருக்கிறவங்க. நான் சுகமா இருக்கேன் பிரசன்ட்ல சொல்லுவாங்க. ஆனா தூக்கத்துல நமக்கு அதே சமாதி அனுபவம் தூக்கத்துல இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், கூட என்ன இருக்கு? வைஃப் இருக்காங்க, ஒன்றும் தெரியவில்லை. நல்லா கட்டி பிடிச்சிட்டு ஆலம்பனம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கணும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைஃபோட ஆலிங்கனம் பண்ணி தூங்கிட்டு இருக்கோம். அனாதி காலத்துல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அந்த பந்தம் என்னது? வைஃபோட பேர் என்னது? வைஃபோட சுபாவம் என்னது? ஒன்னும் தெரியல, இருட்டு, கருப்பு, ஒன்னும் தெரியல. அதுதான் அவித்யா. என்னைக்காவது பிரேக் ஆயிருக்கா? டெய்லி என்னைக்காவது தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னே நான் சுகமா தூங்குனேன், அதோட நம்ம நிப்பாட்டுறோமா? என்னைக்காவது நிப்பாட்டிருக்கோமா? என்னைக்குமே நிப்பாட்டினது. நான் சுகமா தூங்குனேன், அப்புறம் வேற என்ன இருந்துச்சு? ஒன்னும் தெரியல. அப்ப நம்ம அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து ஒன்னும் தெரியலன்றதோட சேர்ந்துதான் இருக்கும். அந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் காரண சரீரம் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? காரண சரீரம், அவித்யா. அதோட இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டே இருக்கு. ஜாகிரதத்துல ஸ்தூல தேகம், சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகம், அப்புறம் டீப் ஸ்லீப்ல வந்து காரண தேகம். இந்த 3 தேகத்தோடையும் பவுண்ட் ஆயிருக்கும். அந்த காரண தேகத்தோட பந்தத்துக்கு என்ன பேரு? ருத்ர கிரந்தி அப்படின்னு பேரு. இந்த 3 கிரந்தியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கா? மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டிருக்கான். அதான் ஆச்சரியம் சொல்றாரு. அப்ப முக்த புருஷர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இந்த 3தோட பந்தங்கள்ல இருந்தும் என்ன பண்ணாங்க? த்ரீணி பந்தனானி. த்ரீணி பந்தனானினா 3 பந்தங்களையும் சித்துவா, என்னது? அசங்கசஸ்திரேன திருடேன சித்துவா. 15வது அத்தியாயத்துல பகவத்கீதையில அப்படியே இருக்கு. அசங்கசஸ்திரேன. அசங்கம்னா என்ன அர்த்தம்? நான் இது இல்லை, இந்த ஸ்தூல தேகம் நான் இல்லை அப்படின்னு அசங்கமா இருக்கிறது. அசங்கம்னு என்ன அர்த்தம்? அட்டாச்மெண்ட் இல்லாம இது பார்க்கிறது, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கப்படுவதா பார்த்துக்கிட்டு நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு நம்ம என்ன பண்றோம்? அந்நியத்தாக்கி ஆக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்கறது மூலமா என்ன பண்றது? அசங்க சஸ்திரம். சஸ்திரம் எதுனா? வால். அந்த ஸ்வாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்வாடு வந்து பாத்தீங்கன்னா அசங்கம்ன்ற ஸ்வாடு, டிட்டாச்மெண்ட்ன்ற ஸ்வாடை வச்சுக்கிட்டு இது நான் பார்க்கிறதா இருக்கு, நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன் அப்படின்னு வெட்டிக்கிட்டே இருக்கிறது. சித்துவா அசங்கசஸ்திரேன திருடேன சித்துவா. ஸ்ட்ராங்கா வெட்டணும். வெட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? இங்க சொல்றாரு வெட்டி 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 கடைசியில வெட்ட முடியாம தான் மட்டும் நின்றோம். எங்க பரம்பிரசங்கியானத்துல போயிட்டு கடைசியில அவித்யாவையும் வெட்டிடுறது. வெட்டிட்டு குணாதீதனா எவன் ஆகிறானோ, குணங்களை கடந்து போறானோ, அவனுக்கு பேர் என்ன பேரு? கைவல்யம் பிராப்தாக. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த முக்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த ப்ராசஸ்ல போயிருக்கணும். இந்த ப்ராசஸ்ல போய் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 பந்தங்களையும் வெட்டிட்டு கைவல்யத்தை பிராப்தி செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதான் கைவல்யம் பிராப்தாக. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படி இல்லைங்க.
அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரஸ்ய தத் சம்பந்தோ ந பூதோ ந பாவி. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ம பந்தமும் இல்லை, எந்த தேக பந்தமும் இல்லை, ஒரு பந்தமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. சொல்றேன் சொல்றேன். பந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதம் நான் சொல்ல போறேன். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது ஒரு விதம், இன்னொரு 3 விதம் இருக்கு. நான் என்னோட பாஷை தமிழாக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல யாருக்கு இல்லை அப்படின்னா அதான் சொல்றாரு ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தத் சம்பந்தோ, இந்த ஸ்தூல தேகத்தோடையும் சூக்ஷ்ம தேகத்தோடையும் காரண தேகத்தோடையும் 3 தேகத்தோடையும் சம்பந்தம் இல்லை. அது எப்போ அப்படின்னா ந பூதோ ந பாவி. கடந்து போன காலங்களிலும் ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தேகங்களோடையும் பந்தம் இல்லை. இனி வரக்கூடிய எவ்வளோ காலம் இருந்தாலும் அந்த ஈஸ்வரனுக்கு 3 தேகங்களோடையும் சம்பந்தம் இல்லை, இருக்க போவதில்லை, இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அப்ப இப்பவும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப 3 காலத்திலும் 3 தேகங்களோடும் அவருக்கு சம்பந்தம் இல்லை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யதா முக்தஸ்ய, எந்த விதமா முக்த புருஷர்கள் யாரெல்லாம் லிபரேட்டட் சோல் நம்ம சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு, பூர்வோ பந்த கோட்டிகி, அவங்க முக்தி அடையறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பந்தத்துல இருந்தாங்க, நம்மள மாதிரியே தான் இருந்தாங்க, நம்மள மாதிரி சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க, நம்மள மாதிரி அஜ்ஞானியா தான் இருந்தாங்க, நம்மள மாதிரி தேகத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான் அப்படின்னு பவுண்டாயி தான் இருந்தாங்க. பூர்வோ முக்தஸ்ய பூர்வோ பந்த கோட்டிகி பிரஜ்ஞாயதே. யாரெல்லாம் முக்த புருஷர்களா இருக்காங்களோ அவங்களோட ஃபியூச்சரை பாஸ்ட பார்த்தோம் அப்படின்னா, புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் நம்மள மாதிரியே தான் இருந்தாங்க அப்படின்னு அறியப்படுவதா இருக்கு. நைவம் ஈஸ்வரஸ்ய, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது புராணத்துல, எங்கேயாவது வேதத்துல, எங்கேயாவது ஸ்மிருதி கிரந்தங்கள்ல ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பந்தத்துல இருந்தார், அவர் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை பண்ணினார், ஆதி யோகியா இருந்து யோகத்தை பண்ணினார், யோகத்தை பண்ணி வந்து முக்தரானார் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். யார்கிட்ட? ஜக்கி வாசுதேவர்கிட்ட போய் கேட்கணும். ஏன்பா எங்கேயாவது புராணத்துல ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பந்தத்துல இருந்தார், அப்புறம் யோகம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைஞ்சார்னு எங்கேயாவது சொல்லியிருக்காப்பா அப்படின்னா பிரமாணமே இல்லை, எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. அதான் இங்க சொல்லுது ந ஏவம் ஈஸ்வரஸ்ய நைவம் ஈஸ்வரஸ்ய. நைவம்னு என்ன அர்த்தம், இந்த விதமா முக்த புருஷர்கள் போல ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா 3 பந்தங்களை முன்னாடி பந்தத்திலிருந்து யோகத்தை அனுஷ்டானம் பண்ணி ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அனுஷ்டானம் பண்ணி முக்தனானார் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு இருக்கானா, ஈஸ்வரனுக்கு சொல்லப்படவில்லை. அப்போ ஈஸ்வரனோட பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பந்தம் இல்லை. அதே நேரத்துல யதாவா அல்லது இன்னொரு இது கேட்டகரி பிரகிருதி லீனஸ்ய, யாரெல்லாம் பிரகிருதி லீனர்னு சொல்றோமோ, பிரகிருதி லீனமான எத்தனை வருஷங்கள், 1,00,000 மன்வந்தரங்கள். எப்படி இருக்கும் ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்குன்னா கைவல்ய பிராப்தா இவன்னு ஒரு வார்த்தையை பொருந்தார். அந்த பிரகிருதி லயத்தை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா கைவல்யத்தை அடைஞ்ச மாதிரியே இருப்பாங்களாம். தூக்கத்துல எப்படி இருக்கோம், நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்குமா? ஏதாவது சஃபரிங் இருக்காங்க? தூக்கத்தை கொஞ்சம் கூட சஃபரிங் இல்லை. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காஞ்சாவை எடுத்துட்டோன்னு வச்சுங்க, யாராவது போனீங்கன்னா காசிக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பெஷல் லசி வாங்கி கொடுங்க, ஸ்பெஷல் லசி தூக்கலா போடுப்பான்னு சொல்லுங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா நல்லா போட்டு கொடுப்பான். அந்த லசியை சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய பிராப்தா இவ மோட்சம் அடைஞ்ச மாதிரியே இருப்பீங்க. அதுக்காக தானே ட்ரக்ஸ் இவ்வளோ சேல்ஸ் ஆகுது. ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோஷிமெட் பக்கம் தான் போனீங்க அப்படின்னா இமயமலை ஃபுல்லாக காஞ்சா தான். ரிஷிகேஷ்லேயே எங்கள் ஆசிரமத்துக்குள்ளாரியே அது பாட்டுக்கு புல் மாதிரி விளைஞ்சு கிடக்கும். ஆமாம், நீங்கள் ரிஷிகேஷ்லேருந்தே பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆமாம், எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே மேலே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உத்தரகாசி பக்கம்லாம் மேலே போயிட்டீங்கன்னா, இந்த இதில் கங்கை இது பக்கம் பத்ரிநாத் பக்கம் போயிட்டீங்கன்னா ஜோஷிமெட்லாம் விளைஞ்சு ரோடு ஃபுல்லாக இருக்கும். இந்த சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடி இருக்குல்ல, செடி வந்து கடுகு செடி மாதிரி முளைச்சிருக்கும்.
இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்த்தீனியம் செடி மாதிரியே தான் இருக்கும், வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது, பார்த்தீனியம் மாதிரியே தான் இருக்கும். நாயுருவி செடி பார்த்தீனியம் செடி மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியோட பிடிச்சி கையை வச்சு இப்படி தேய்ப்பாங்க. இதை தேய்ச்சோன்னா மாத்தோட என்ன ஆயிடும், இதெல்லாம் சைடு ப்ராசிங் இதெல்லாம் தெரிஞ்சுது. இதுல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த பச்சை இருக்குல்ல, அந்த பச்சை வந்து இதுல கம் மாதிரி ஒட்டிக்கும் இந்த கையில. வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து இந்த கையை வந்து தேய்ச்சி 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 கை ஃபுல்லா ஒரு பிசின் மாதிரி ரொம்ப டைட்டா கையில ஒட்டிடும். கிரீன், டார்க் கிரீன்ல வந்துடும். இதை ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பாங்க, கத்தியை வச்சு சுரண்டி அதை எடுத்து அப்படியே இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துருவாங்க. எவ்வளோ தெரியுங்களா, ஒரு சின்ன பீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 3000. இப்போலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போலாம் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 10 கிராம் 20 கிராம் எடுத்திங்கன்னா போதும் 5000 ரூபாய். என்னன்னு கேட்டிங்கன்னா அதை கொஞ்சோண்டு என்ன பண்ணுவாங்க, இந்த சிகரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சிகரெட்டில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் கீழே கொட்டுவாங்க. கொட்டி ஒரு சின்ன பீஸ் இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதுக்குள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி திரும்ப ரீஃபில் பண்ணுவாங்க. அந்த சிகரெட்டில் ரீஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சாங்கன்னா அப்புறம் ஒரு 7-8 பேர் உட்காந்துருவாங்க. கஞ்சா எல்லாம் கஞ்சா கேஸ் எல்லாம். ஆனால் கேஸெல்லாம் சிவ் சிவ் என்னது பம் பம் போலேன்ட்டுவாங்க. கேட்டா எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 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 இது என்னது ஒரு வாட்டி இன்ஹேல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசா. அப்போ ஒரு ரவுண்டு வரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு தான் வரும் ஒரு 7-8 பேருக்கு. வந்த மாத்திரத்தில் அவ்வளோதாங்க மஜா. என்னது பிரகிருதி லீனாகா. யோகெல்லாம் தேவையில்லைங்க, ரொம்ப கஷ்டம். யோகெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சாலேயே நமக்கு யோகம் கிடைச்சிடும். ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு காஞ்சா பக்கோடா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் சிகரெட் யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள்லாம் காஞ்சா பக்கோடா போட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா பிரகிருதி லயமான மாதிரியே இருக்கும். உலகம் ஃபுல்லாக அபின் காஞ்சா எல்லாம் ஏன் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரகிருதி லயம். ஏன் அதை எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போதையை எடுத்த மாத்திரத்தை உங்களுக்கு எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. எப்படி இருக்கும், மோட்சத்தை அடைஞ்ச மாதிரியே இருக்கும். பகவான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், தூக்கம்ன்றது தான் சின்ன பிரகிருதி லயம். இந்த சின்ன பிரகிருதி லயத்தில் அடைஞ்சதுக்கு பிறகு அப்போ அந்த இடத்துல ஏதாவது இருக்கா சுவாமி, தூங்கும் போதோ இல்லை ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம மயங்கி கிடக்கும் போதோ எந்த சம்சாரமும் இல்லை. ஆனா என்ன ப்ராப்ளம், அதான் இங்க சொல்றார், யதாவா அல்லது வான அல்லது எவ்விதமாக, யதா பிரகிருதி லீனஸ்ய, பிரகிருதியில லீனமானவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சாவை எடுத்திருக்கலாம், இல்லை அப்படின்னா தூங்கி போயிருக்கலாம், இல்லை பிரகிருதி லயத்தில் மெடிடேட் பண்ணி பிரகிருதி லயத்தை அடைஞ்சவனா இருக்கலாம். இவங்க எல்லாமே உத்தராபந்த கோட்டிக்கு வேக்கப்பானவன் ஆயிடுச்சு. 1,00,000 மன்வந்தரம் நீங்க நல்லா பிரகிருதியில லீனமாயிருப்பீங்க. ஆனா வெளியில வந்தோன்னு என்னாச்சு, எப்படி உள்ள போனோமோ அதே மாதிரி தான் வெளியில வருவோம். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. ஒரு குருநாதர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாத்துர் மாசத்தை இருந்த ஒரு கிராமத்துல வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் என்ன பண்ணாங்க, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியாருக்கு நிறைய சேவை பண்ணாங்க. சேவை பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி ஊரை விட்டு போகும்போது என்ன சொன்னார், அந்த பையனை பார்த்து, என்ப்பா நான் எனக்கு நல்லா சேவை பண்ணியிருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோ, நான் வரம் தரேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் எப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தீங்களோ அதே மாதிரி நானும் சமாதியில் உட்காரணும் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். 7 வயசு பையன் 8 வயசு பையன். இவர் வேணாம்ப்பா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு வேணும், எனக்கு நீங்கள் எப்படி உட்கார்ந்தீங்களோ அதே மாதிரி நானும் சமாதியில் உட்காரணும்னு அவன் கேட்டான். கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணாருன்னா, சுவாமி வேற வழி இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், வரம் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமாதி அடையிறதுக்கான ஒரு மந்திரத்தை கொடுத்தார். சமாதிகள் எத்தனை விதத்தில் அடையப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரப்போகுது, இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுறேன். என்னென்ன வெரைட்டி, ஜென்மனா முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா சமாதி எப்படி கிடைக்கும், முன்னாடி ஜென்மத்தில் நான் சமாதி அபியாசம் பண்ணியிருப்பேன், நல்லா பீக்கில் பண்ணிட்டு நான் சரீரத்தை விட்டுருக்கேன்னு வச்சுங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு நேச்சுரலாகவே 6 வயசுலேயே என்ன பண்ணுவோம், 5 வயசு 6 வயசுலேயே கண்ண மூடி உட்கார ஆரம்பிச்சிடும், முந்தின ஜென்மத்தோட தொடர்பு. அப்போ முந்தின ஜென்மத்துல சமாதி அபியாசத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு இயல்பாவே இந்த ஜென்மத்திலையும் சமாதி கிடைக்கும். அதுக்கு பேரு ஜென்மனா சித்திகி, சமாதி சித்தி ஜென்மனா பவதி. ஜென்மத்திலே பை பர்த் நம்ம சொல்றோம்ல அது. இதுக்கு அடுத்தது 2வது மணி. நிறைய மணிகள் இருந்திருக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணிகளை வச்சிருக்காங்க, நவரத்தனங்கள்ல வந்து வெரைட்டியான நவரத்தனங்கள் இருக்கு.
சந்திரகாந்தமணி, சூரியகாந்தமணி, சிந்தாமணி, இது மாதிரி அநேக மணிகள் இருக்கு. ஒரு சிந்தாமணி கிடைச்சதுன்னா, சிந்தாமணின்னு அநேக வெரைட்டி இருக்கு. ஒரு சிந்தாமணியை கையில குருநாதர் யாரோ ஒரு சித்த புருஷன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு மணியை கையில வச்சுக்கிட்டு எதை சிந்தனை பண்ணாலும் கிடைக்கும். 2 மசால் தோசை ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா வந்து நின்றோம். அப்ப எதை கேட்டாலும் வந்து நிக்கிறது. சமாதி அபியாசம் கை கூடட்டும் அப்படின்னு அந்த சிந்தாமணியை கையில வச்சுக்கிட்டு நான் சமாதி அபியாசம்னு கேட்டேன் அப்படின்னா எனக்கு சமாதி சித்திச்சு. அப்ப 2வது வெரைட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா மணி. ஜென்மனா, அதுக்கப்புறம் மணி, அதுக்கப்புறம் மந்திர. 3வது வந்து பாத்தீங்கன்னா மணி மந்திர, 3வது மந்திரம். இப்ப இந்த அந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு ரிஷி என்ன பண்றாருன்னா மந்திரத்தை கொடுக்குறாரு. மந்திரத்தினாலையும் சமாதி சித்திக்கும். இப்ப நம்ம அதான் பண்ண போறோம். என்ன மந்திரம் பண்ண போறோம்? ஓங்காரம் பண்ண போறோம். அடிச்சா இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னது, 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா ஔஷதி. ஜென்மனா, மணி, மந்திர, ஔஷதி. மொத்தம் 4. ஜென்மனா, மணி, மந்திர, ஔஷதி. இந்த ஔஷதினா என்னது? இப்ப நான் சொன்னேனே அபின், காஞ்சா. ஒரு பாட்டியை பத்தி சொன்னேன்ல, என்ன பாட்டி அதுக்கு? நல்ல பாட்டியா, செய்தில இருந்துச்சு, ஓல்டேஜ் வந்து நல்ல பாட்டி. ரமண பக்தர் அந்த அம்மா. வயசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாட்டி, நல்ல என்ன பிச்சப்பா, என்ன பாட்டி, நல்ல பாட்டி, தெலுங்கு பாட்டி. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லை காலையில். என்னப்பா அப்படின்னு கேட்டா, ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ண, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கசகசா பாயாசம் குடிச்சேன். பாட்டிக்கு 75 வயசுக்கு மேல, 80 வயசுக்கு மேல, 80 வயசுக்கு இருக்கிற பாட்டி வந்து கசகசா பாயாசம் குடிச்சா என்ன ஆகும்? பாப்பி சீட் அதானே, அந்த சீட்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு தயார் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஃபாரின்ல ஃபிளைட்ல எல்லாம் கொண்டே போக முடியாது. அப்ப அந்த பாயாசம் பண்ணி குடிச்சிங்கன்னா என்ன ஆகுறது அந்த வயசுல? அவ்வளவுதான். அப்ப சமாதி தான். இன்னும் கொஞ்சம் பார்க்காம விட்டுருந்தேன்னா புதைச்சிருக்க வேண்டியதுதான், ஜீவ சமாதி ஆயிருக்கும் பாட்டி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஔஷதின்றது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சா முதலிய ஔஷதிகள் மூலமாகவும் சமாதி கிடைக்கும். இந்த இதுல வந்து இந்த ரிஷி என்ன பண்றாரு, இந்த சுவாமி இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தை உச்சரிச்சுன்னா உனக்கு சமாதி கிடைக்கும் அப்படின்னு. ரிஷி வந்து பாத்தீங்கன்னா போயிடுறாரு. போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு போறான். மாடு ஆடு எல்லாம் மேய்க்கிறவன் மேய்ச்சிட்டு போறான். நல்லா ஒரு காட்டுக்குள்ளார போய் ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுக்கிறான். அப்படி மரத்தடியில உட்காரும் போது அவனுக்கு தோணுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்டம் வச்சிருப்பான். மாடு மேய்க்கிறவனுக்கும் ஆடு மேய்க்கிறவனுக்கும் தண்டம் தான் பிரதானம். தண்டத்தை விட்டுட்டு இருக்க முடியாது உங்களால. அப்ப அந்த தண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பத்திரமா வச்சுட்டு, சுவாமி சொன்னாரு இந்த மந்திரம் அப்படின்னு அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகப்படுத்துறோம். இந்த தண்டம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல். நாங்களாம் யாத்திரை போனதுனால கொஞ்சம் இதான அபிமானம் வந்துடும் இந்த தண்டத்து மேல, ஒரு பெரிய அபிமானம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை என்னெல்லாம் கொஞ்சம் மாயாஜாலெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். மேலெல்லாம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா பூன் போடுவோம், பித்தளை பூன்லாம் போட்டு வைப்போம், டிசைன்லாம் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் ஆர்டிஸ்டா இருந்தேன் அப்படின்னா கத்தியை வச்சு கீறி அதெல்லாம் ஏதாவது ஆர்ட்லாம் பண்ணுவோம். மெதுவா அந்த தண்டத்து மேல நமக்கு என்ன ஆயிருந்தா ஒரு அபிமானம் வந்துடும், பெரிய அபிமானம் வந்துடும். அல்பம் தண்டம் தான், ஆனா அது நல்ல அபிமானம் வந்துடும். இந்த பையனுக்கும் என்ன ஆச்சுன்னா பெரிய அபிமானம் இருந்துச்சு. அந்த தண்டத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு பத்திரமா கை காலுக்கு கீழே அடக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, மந்திரத்தை சொன்னானோ இல்லையோ சமாதி கூடிடுச்சு. சமாதி கூடினதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போனவன் தான் என்ன ஆனே தெரியல. ஊர் மக்கள்லாம் தேடுறாங்க. சாயந்தரம் மாடு வந்து ரிட்டர்ன் வரல, ஆடு மாடெல்லாம் ரிட்டர்ன் வரல. பையன் காணும். ஐயோ பையன் காணுமேன்னு போய் பார்த்தா இவன் பையன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கான். உலுக்கி பாக்குறாங்க. நம்ம தூக்கத்துல இருந்தா எந்திரிச்சிருவோமா? தூக்கத்துல இருந்தா எந்திரிச்சிருவோம். இவன் போய் சேர்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி லயம். அப்ப பிரகிருதி லயத்துல போனீங்கன்னா உங்க பாடியை என்ன எழுப்புனாலும் எழுந்திருக்காது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா உலுக்கி பார்த்தாங்க, பண்ண முடியல. அப்படியே அலக்கா தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டாங்க, பொம்மை மாதிரி. அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஆச்சு, இவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியல, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்படியே உட்கார்ந்தவன் தான். இது ஆச்சு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆனோன்னே பழைய சுவாமி என்ன பண்ணார், திரும்பவும் இதே ஊருக்கு திரும்ப வரார். வந்தோட எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றாங்க. சுவாமி என்ன பண்ணீங்கன்னு தெரியலையே, இவன் எப்படி உங்களை மாதிரியே இவனும் உட்கார்ந்துட்டானே, இன்னும் எந்திரிக்கவே இல்லை, போன வருஷம் உட்கார்ந்தவன் இன்னும் எந்திரிக்கல. ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னு அதுக்கு மாற்று மந்திரம் ஒண்ணு யூஸ் பண்ற பிரயோகம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண தெரியும். நம்ம அபிமன்யு மாதிரி உள்ள போக தெரியாது, வெளியில போக தெரியாது, நிறைய வெளியில வர தெரியாது. சுவாமிக்கு நல்லா தெரியும். ஒரு மாற்று மந்திரம், அதுக்கு ஆப்போசிட்டான மந்திரத்தை பிரயோகம் பண்றார். பிரயோகம் பண்ண மாத்திரத்துல அந்த பையன் என்ன பண்றான்,
வித்தான அவஸ்தைக்கு வரான். பிரகிருதி லயத்திலிருந்து வெளியில வந்தான். வெளியில வந்த மாத்திரத்துல எங்க என் தண்டம், எங்க என் தண்டம் அப்படின்னு தண்டத்தை தேட ஆரம்பிச்சிட்டான். அபிமானம். அப்ப லாஸ்ட் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், அந்த தண்டத்தை எடுத்து தன்னோட கீழே ஆசனத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு உட்கார்ந்தான். அப்ப வெளியில வரும்போதும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் வெளியில வேக்கப்படும் போது நேற்று என்ன சம்சாரம் நமக்கு இருந்துச்சோ அதே சம்சாரம் தான் மறுநாளும் நமக்கு இருக்கு. என்னதான் நல்லா தூங்குனாலும் தூக்கத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் வேக்கப் ஆகும் போது நமக்கு எப்படி சம்சாரம் திரும்பவும் இருக்கோ அதே மாதிரி பிரகிருதியில லயமானவர்களும் கூட வேக்கப் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கும் இந்த சம்சாரம் இருக்கும். அதான் இங்க சொல்லுது, பிரகிருதியில லயமானவர்களுக்கு உத்தரா பந்த கோட்டிக்கு. உத்தரான என்ன அர்த்தம், பிரகிருதியில இருந்து வெளிவந்த பிறகும் அவங்களுக்கு பந்தமானது சம்பவிக்கும். சம்சாரத்துல இருந்து அவங்க வெளியில வரல, திரும்பவும் அவங்களுக்கு சம்சாரம் இருக்கும். தூக்கத்துல இருந்து வெளியில வந்த நம்ம மாதிரியே. ஆனா என்ன, நம்ம தூக்கம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். இந்த பிரகிருதியில லயனமானவனுக்கு 1,00,000 மன்வந்தர். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், தூக்கம் தான். அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சம்பாவியத்தை, இந்த விதமா அவங்களுக்கு சம்பவிக்கிறது. நைவம் ஈஸ்வரஸ்ய, ஆனா ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லைங்க சுவாமி. இவர் பாத்தீங்கன்னா நாராயணன் என்ன பண்றார், சதா யோகத்திலே இருக்கார். என்னது, நல்லா வாட்டர் பெட்ல படுத்திருக்கார். ஆனந்தமா பாத்தீங்கன்னா சமாதியில இருக்கார். சிவபெருமான் எப்படி இருக்கார், சிவபெருமான ஆனந்தமா சமாதியில இருக்கார். அப்ப சமாதியில இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப்பானா அவங்களுக்கு இது சம்பவிக்குமா, சம்சாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க யாருக்கும் சம்சாரம் இல்லை. ஆனா பிரகிருதியில லயமானவர்களுக்கு சம்சாரம் இருக்கிறது ஆயிடுச்சு. சது சதாயேவ முக்தா. அப்ப ஈஸ்வரனுக்கு அது சம்பவிக்கிறது இல்லை. அவன் பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகும் சம்பவிக்கிறது இல்லை. சொல்லியாச்சு, 2 விதியமும் இது பண்ணியாச்சு. முக்த புருஷர்களுக்கு முன்னாடி பந்தம் இருந்துச்சு, சமாதி அடைஞ்சு பின்னாடி பந்தம் இல்லாம போச்சு. பிரகிருதியில லீனமானவங்களுக்கு என்னாச்சு, எந்த சமாதியிலிருந்து வெளியில வந்த பிறகு சம்சாரம் இருந்துச்சு. அப்ப முக்த புருஷர்களுக்கு முன்னாடி பந்தம், பிரகிருதியில லயமானவங்களுக்கு பின்னாடி பந்தம். பாஸ்ட் அப்புறம் ஃபியூச்சர், இந்த 2த்துலயும் பந்தம் சம்பவிக்கிறது. ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா பாஸ்ட்லயும் பந்தம் இல்லை, ஃபியூச்சர்லயும் பந்தம் இல்லை. அப்ப அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சதாயவ, சது சதைவ முக்தா. இதை ஹைலைட் பண்ணீங்க. ஈஸ்வரனுக்கு லட்சணம் சது சதைவ முக்தா, சதைவ ஈஸ்வரஹ இதி. சதைவ ஈஸ்வர, சதா முக்தன். சதா முக்தன் என்ன அர்த்தம், அவன் எந்த காலத்திலும் பந்தப்பட்டதே இல்லை, இனி பந்தப்பட போவதும் இல்லை. அவன் எல்லா காலத்திலும் முக்தனாக இருக்கின்றான். ஈஸ்வரன் முக்த புருஷன் சதா. நம்மெல்லாம் சதா இல்லை, நம்ம முயற்சி பண்ணி அடையிறோம். எத்தனை கோடி ஜென்மம் பந்தத்தில் இருந்தோம்னு தெரியல. அது மாதிரி இல்லை. அது மட்டும் இல்ல, சது சதைவ ஈஸ்வர இதி. சதைவேஸ்வரன் அர்த்தம், சதாயவ ஈஸ்வரனாவே இருக்கார். ஈஸ்வரனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னும் போது ஈஸ்வரனை பத்தி சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத், மாயாம் து பிரகிருதிம் வித்யாத், மாயினம் து மகேஸ்வரம், மாயினம் து மகேஸ்வரம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து 4:10 மந்திரம், 4:10 ஸ்வேதாஸ்வதரோபனிஷத். அதுல சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்குன்னா, மாயாம் து பிரகிருதி வித்யா. நம்ம வேதாந்தத்துல எதை மாயா மாயா திரிகுணாத்மிகா மாயான்னு நம்ம சொல்றோமோ அதுதான் பாத்தீங்கன்னா சாங்கிய தரிசனத்திலையும் மற்ற இடங்கள்லயும் என்ன பேர் இருக்கு, பிரகிருதி அப்படின்னு பேர். அப்ப பிரகிருதின்னு சொல்லலாம், இல்லைன்னா மாயான்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரதானம்னு சொல்லலாம். ஆயிடுச்சா? மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக. அந்த மாயையை உடையவனை மாயாவி. மாயாவி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயினம் து மாயாம் து பிரகிருதி வித்யாத். மாயினம், மாயினம்னா என்ன அர்த்தம், மாயாவி. மாயாவி யாரு அப்படின்னா மகேஸ்வரன்.
மாயையை உடையவனை மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. இந்த மாயாவோட என்னது சின்ன மினியேச்சர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயாவோட மினியேச்சர் அவித்யான்னு பேரு. அவித்யாவோட ஜாயிண்ட் ஃபார்ம் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மாயா. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜீவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நம்ம மாதிரி ஜீவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மாயாவுக்கு பேர் என்ன பேரு? அவித்யா. எங்கேயாவது டெக்னிக்கலா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஜீவர்கள்ட்ட இருக்கிறது அவித்யா, மினியேச்சர் மாயா. அவித்யாவும் திரிகுணம் தான். என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற மாயா நம்மளை வசப்படுத்திட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற அவித்யா நம்மளை வசப்படுத்தி இருக்கு. நம்ம அவித்யா வசப்பட்டவர்களா இருக்கோம். அதனால்தான் நானும் எனக்கு தெரியாம இருக்கு. அது ஆவரணம் பண்ணிருக்கு, மூடி மறைச்சிருக்கு. நம்மளை தெரிய மாட்டேங்குது நமக்கு நம்மளோட உண்மையான சுரூபம். ஆனா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயா எப்படிப்பட்டதா இருக்கு? இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அந்த மாயாவை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு மாயாவி, ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேஷன் வந்து அந்த மாயா சக்தியை வச்சு பண்றாரோ, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மயங்குவாங்க. ஆனா மாயாவி மயங்க மாட்டாங்க. மாயையை பிரயோகம் பண்றவனே அந்த மாயாவி தான். அதே மாதிரி இந்த மொத்த கிரியேஷன் எல்லாத்தையும் ஈஸ்வரன் பண்றார். ஆனா ஈஸ்வரன் பண்ணினாலும் கூட தான் பண்ண அந்த கிரியேஷன்ல அவருக்கு ஒரு மயக்கமும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தான் மாயாவை பிரயோகம் பண்றது. அவருக்கு தெரியும், அவருக்கு வசப்பட்டது அந்த மாயா. அதான் மாயாவிக்கு வசப்பட்டது மாயா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாயைக்கு வசப்பட்டவங்க ஆடியன்ஸா இருக்கிற நம்ம எல்லாம். ஆடியன்ஸ் எல்லாம் மாயைக்கு வசப்பட்டவங்களா இருக்காங்க. மாயா மாயாவிக்கு வசப்பட்டதா இருக்கு. இதான் டிஃபரன்ஸ். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காரு இங்க வந்து கிளியரா சொல்லிச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சதாயேவ ஈஸ்வரனா என்ன அர்த்தம்? கமாண்டேட்டருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பேர். ஈசன கர்த்தான்னு பேர். ஈசனம்னா என்ன அர்த்தம்? சாசனம். சாசனம்னா என்ன அர்த்தம்? கமாண்ட் பண்றது. இந்த மொத்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணக்கூடிய தன்மைக்கு பேரு ஈஸ்வர தன்மைன்னு பேரு. ஈஸ்வரர் யாரு? கமாண்டேட்டர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். சூர்யா ஒழுங்கா காலில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்? சாயந்தரம் அஸ்தமனமாகும், உன் வேலை இதுதான் அப்படின்னு. ருத்துக்காலங்களே ஒழுங்கா உங்க வேலையை பார்க்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற, பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு. பூமி நீ இப்படிதான் இருக்கணும், ஜலம் நீ சில்லுன்னு இருக்கணும், அக்னி நீ கொதிக்கணும், வாயு நீ வீசணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அதது நியமங்களே. சமுத்திரமே உன் எல்லையை தாண்டக்கூடாது, இதுக்கு வரைக்கும் தான் நிக்கணும். யோசிச்சு பாருங்க, மெரினா பீச் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கிலோமீட்டர் இஷ்டப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஒரு 10 அடி மேல வந்துச்சுன்னாவே காலி, நிறைய இது காலி ஆயிடும். அப்போ இந்த சமுத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ இது வரைக்கும் தான் இருக்கணும், உன்னோட சீமா இதுதான் அப்படின்னு சொன்னவர் அந்த ஈஸ்வரன். அப்ப இந்த உலகத்தோட எல்லாத்தையும் ஒரு சூரியனை வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த ஒரு எம்எம் கூட முன்னாடி பின்னாடி வரக்கூடாது, உன் ஆர்டர்ல தான் நீ இருக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த மொத்த கிரியேஷனையும் தன்னோட கமாண்டிங்ல எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் சதா முக்தஹா சதா ஈஸ்வரஹா. ஈஸ்வர பதவி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மோடிக்கு வருமா வராதான்னு தெரியல. இந்தியாவை மட்டும்தான் பாலனம் பண்ண முடியும். அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தாலும் ஒண்ணு இல்லை, அதுவும் லிமிட் தான். இந்திரனா இருந்தாலும் டைம் பீயிங், அது பதவி காலம் முடிஞ்சோன்னு போயிடும். பிரம்மாவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பதவி காலம் முடிஞ்சோன்னு போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க? சதாயேவ ஈஸ்வரன். சதாயேவன் என்ன அர்த்தம்? எல்லா காலங்களிலும் ஈஸ்வரன் ஈஸ்வரனாவே இருக்கார். ஜக்கி வாசுதேவுக்கு இதெல்லாம் படிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். அதெல்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆதி யோகிட்டார். அவங்களும் யோகமே பண்ண வேணாயா, அவங்க யோகமே பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் எதுக்காக? முக்தி அடையிறதுக்காக தானே யோகம். சதா முக்தனா இருக்காங்க. சதா முக்தனா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. அவங்க அப்போ என்ன இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்கிற நிலைக்கு என்ன பேர் தெரியுங்களா? யோக நித்ரான்னு பேர். யோக நித்ரான்னு பேர். விஷ்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா மேல வந்து படுத்திருக்கார். மடியில லக்ஷ்மி அம்மாவோட தலையில வச்சுக்கிட்டு ஆனந்தமா வந்து யோக நித்ரையில இருக்கார். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமா எங்க இருக்காரு அப்படின்னா யோக நித்ரையில இருக்கார். அடிச்சா அப்ப அவங்க வந்து முக்தி அடையறதுக்காக யோகத்தை பண்ணி முக்தி அடைஞ்சவங்க இல்லை. சதா காலமும் அவங்க ஈஸ்வரனா இருக்காங்க, சதா காலமும் முக்தனாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பேரு யோ அசௌ பிரகிருஷ்ட சத்துவ உபாதானாத். சொல்லுங்கம்மா.
அவர் அதே தான், அவரோட ஆக்ஞா, அவரோட இதான் இன்னைக்கு காலையிலையும் பார்த்துட்டு இருக்கோம்ல, நிமித்த காரணம் அவர் தானே, ஈஸ்வரன் தானே எல்லாத்துக்கும் நிமித்த காரணம். நான் சுவாசம் பண்றதுனால தானே பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் பண்ண வைக்க முடியும். சுவாசம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அப்போ சுவாசமா யார் இருக்கா? ஈஸ்வரன் தான் இருக்கார். உள்ள சுவாசமா அவர் இருக்கிறதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன், இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த கண்ணையும் காதையும் இந்த வாயையும் இயக்கிறது யாரு? பரமேஸ்வரன் தான். பிராண ரூபத்துல இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் கர்த்தா. இந்த உலகத்தை மொத்தம் ஏகோ கர்த்தா, நான் சொன்னேன் ஏகோ கர்த்தா ஏகோ போக்தா. ஒரே ஒரு கர்த்தா தான், ஒரே ஒரு போக்தா தான் வேதாந்த திருஷ்டியில. எல்லாத்தையும் போகம் பண்றதெல்லாம் அவர் தான் பண்றார். கண்ணுல இருந்து பாக்குறது அவர் தான், காதுல இருந்து கேட்கறது அவர் தான், வயிற்றுல இருந்துகிட்டு சாப்பிட்டு செரிமானம் பண்றது அவர் தான், நாக்குல இருந்து டேஸ்ட் பண்றது அவர் தான், எல்லாத்தையும் போகம் பண்றது அவர் தான். எல்லாத்தையும் செய்யறவரும் கர்த்தாவும் யாரு? அவர் தான். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் எல்லாம். சதா ஏவ முக்தக சதா ஈஸ்வரஹா. அவரோட ஆக்ஞால தான் நம்ம எல்லாம் பண்றோம். அதனால அவருக்கு என்ன பேரு? அந்தர்யாமி. மந்திரம் இருக்கு அந்தர்யாமி பிராமணத்துல, பிருகதாரண்ய உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் இருக்கு. யோ பூமி திஷ்டன்னு, எவன் பாத்தீங்கன்னா பூமிக்கு உள்ளார இருந்துகிட்டு பூமியை பாத்தீங்கன்னா ஏவி பூமியை காரியம் பண்ண வைக்கிறானோ, பூமி பாத்தீங்கன்னா அந்த அவனை உள்ள இருக்கிற அவனை அறியாதோ, அந்த பூமி தான் அவனுக்கு சரீரமோ, அவனுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர். இதே மாதிரி ஜலத்துக்குள்ளார எவன் அந்தர்யாமியா இருக்கானோ, ஆனா ஜலத்துக்கு அவனை தெரியவே தெரியாதோ, ஜலத்துக்குள்ளாதான் இருக்கான் ஆனா ஜலத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அந்த ஜலத்தை பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு உள்ள இருந்துகிட்டே கமெண்ட் பண்றது அவன் தான், அந்த ஈஸ்வரன் தான். அக்னிக்குள்ளாரே எவன் இருக்கானோ, அக்னி அவனை அறியாதோ, அக்னி தான் அவனுக்கு சரீரமோ. மந்திரம் என்ன அற்புத மந்திரம். அப்ப அதே மாதிரிதான் கண்ணுக்குள்ளார எவன் இருக்கானோ, கண்ணு அவனை அறியாதோ, கண்ணுக்குள்ளார இருந்துகிட்டு கண்ணை ஏவுகின்றானோ, காதுக்குள்ளார எவன் இருக்கானோ, காதையே தனக்கு சரீரமா வச்சுட்டு காதை பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இதை கேளு இதை கேட்காதன்னு ஏவுகின்றானோ, காது இதனை அந்த உள்ள இருக்கிறவனை அறியாதோ, வாய் பாத்தீங்கன்னா வாய்க்குள்ளாரே அவன் இருக்கான், பேசுறவனா இருக்கான், ஆனா வாய்க்கு அது தெரியவே தெரியாது. வாயை பாத்தீங்கன்னா நீ இதை பேசு அப்படின்னு அவன் தான் ஏவுகின்றான். எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆச்சரியம் வரும். பாருங்க நான் எவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ நீங்க பேச ஆரம்பிச்சோன்னு தெரியும் உங்களுக்கு. டெய்லி காலையில கிளாஸ்க்கு உட்காரும் போதே சொல்லுவோம், ஐயோ எனக்கு தெரியாது சாமி, அஜ்ஞானி சாமி, நான் ஏதாவது தப்பா பேசுற போறேன். இன்னும் ஒரு சின்ன வார்த்தை இப்படி இப்படி ஸ்பிட் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? அதுக்கு ஒரு ஆர்டரா பாத்தீங்கன்னா எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. இவ்வளவு வேகமா இந்த வாய் பேசிக்கிட்டே இருக்கு. நான் பிளான் பண்ணி பேச முடியும்? பிளான் பண்ணனா ஸ்லோ ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு? அவர் வந்தார், அவர் போனார். தூங்கிடுவீங்க எல்லாரும். நான் கொஞ்சம் கேப் விட்டு பேசுறேன்னு வச்சுங்களேன், நான் வேதாந்தம் அவ்வளவுதான் முடிச்ச மாதிரி தான், யோகமாவது இதாவது. அப்போ பின்னாடி இவ்வளவு வேகமா நான் பேசுறேன் அப்படின்னா பிளான் பண்ணி பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வேகமா சப்தங்கள் வருது, அதுவும் இதாகாம தப்பாகாம கரெக்டா வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ள இருந்து எவனோ ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆப்ரேட் எங்க எல்லாத்துக்கும் உள்ளாரையும் சைத்தன்யம் இருக்கு. அந்தர்யாமின என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 5 ஞானேந்திரியத்துக்கு உள்ளாரையும் அந்த அந்தர்யாமி இருக்கான், 5 கர்மேந்திரியங்களுக்குள்ளாரையும் அந்தர்யாமி இருக்கான், 5 பிராணனுக்குள்ளாரையும் அந்தர்யாமி இருக்கான், மனசுக்கு ஆமா அவன் தான் உள்ள இருந்து இவனை ஆப்ரேட். அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம்? உள்ள இருந்துகிட்டு கமாண்ட் பண்ற. அந்தர் திஷ்டன்னு யமயதி, உள்ள இருந்துகிட்டு யமனம் பண்றான், கண்ட்ரோல் டிக்டேட் பண்றான். இதை பண்ணு இதை பண்ணாத, பாரு பேசு கேளு, எல்லாத்தையும் அவன் தான் பண்றான். அந்த அந்தர்யாமியை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கர்த்தத்துவத்தை நீங்க தூக்கி ஈஸியா ஈஸ்வரன் மேல போட்டுடலாம். நம்ம பண்ணல. இப்ப எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் நான் எங்கேயாவது சப்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தடுமாறேன். இன்னைக்கு காலையில கூட நான் தடுமாறினேன். ஒரு க்ஷணம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஏதாவது இந்த ஓங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, ஓங்காரத்துல இருந்து நம்ம மந்திரத்துக்கு வருவோம் பாருங்க. மந்திரத்துக்கு வரும்போது அந்த திடீர்னு என்ன பண்ணும், நான்றது பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் டக்குன்னு இந்த ஓங்காரத்துக்கு பக்கம் போயிடும். இந்த ஓங்காரம் பக்கம் போகும்போது வாக்கு பார்த்தீங்கன்னா தடுமாற. எப்பெல்லாம் நான் தடுமாறுறேனோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அங்க பர்சனலா ஜீவன் வந்துடுறேன், தடுமாறுறேன், எனக்கு பேச தெரியாம போயிடும். எப்பெல்லாம் இந்த வாக்கு பார்த்தீங்கன்னா அந்தர்யாமியோட வசத்துல இருக்கோ அப்பெல்லாம் சரியா பேசிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமி பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆப்ரேட் பண்றேன்.
எங்கேயும் தப்பே நடக்காது, எந்த இடத்துலயும் தப்பு நடக்காது, பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஃப்ளோ. அப்ப எனக்கு தெரியும், அப்ப எனக்கு நல்லா தெரியும் உள்ள இருக்கிறவன் தான் எல்லாம் பேசுறான், நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அகங்காரம் வருமா? வரவே ஈஸியா இருக்கு. அப்ப இங்க ஆச்சரியர் சொல்றாரு, இந்த இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஈஸ்வரனா இருக்காருல்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்லும்போது சொல்றாரு, யோ அசௌ, அடுத்த பேருங்க, யோ அசௌ பிரகிருஷ்ட சத்துவ உபாதானாத். பிரகிருஷ்ட சத்துவ உபாதானாத் அப்படின்னு இருக்கு. பிரகிருஷ்ட சத்துவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈஸ்வர வைஷ்ணவி மாயான்னு ஒண்ணு சொல்லுவோம். நீங்க கீதாலெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சங்கர பாஷ்யத்தெல்லாம் பார்த்தா தெரியும், வைஷ்ணவி மாயா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன். வைஷ்ணவி மாயானா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, எந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தத்தை கொடுக்கிறதோ, அதே மாயா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனோட இன்ஸ்ட்ருமெண்டா மாறி. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தப்படுத்தணும்னா 2 குணம் பிரதானமா இருக்கணும். என்ன குணம் பந்தப்படுத்தும்? ரஜோகுணம், தமோகுணம். இந்த 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தப்படுத்தக்கூடியது. இதுல சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், சுகம், இந்த 2த்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம், ஞான சுரூபம். அப்ப அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுண தமோகுணமா அவரிடத்துல பந்தப்படுத்துறதா அது இல்லை, மோகப்படுத்துறதா அது இல்லை, அது அவர்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சத்துவ உபாதானா, பிரகிருஷ்ட சத்துவ உபாதானா. பிரகிருஷ்ட சத்துவம்னா என்ன சுவாமி அப்படின்னா, பியூரிஃபை பண்ண 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 எப்படி வந்து பொண்ணு வந்து மலங்கள்லாம் இல்லாம 24 கேரக்டர் ஆகுதோ, 24 கேரக்டர் கம்மி இல்லை, 20 கேரக்டர், 22, 18 கேரக்டர் அழுக்கே இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த துருத்தியில ஊதி 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 பியூரா ஆகுதோ கோல்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரா ஆகும்போது, அதான் இங்க சொல்லுது யோ அசௌ, எந்த அந்த பிரகிருஷ்ட சத்துவ உபாதான அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுது? பிரகிருஷ்ட சத்துவம்னா ரொம்ப அற்புதமான பியூரிஃபை ஆன சத்துவ குணமா ஆயிடுது. ஆனதுக்கு பிறகு புருஷன் தான், ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? புருஷன் தான். ஆனா அந்த புருஷன்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாயா ரொம்ப அற்புதமான சத்துவ குணமா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்வதிக உத்கர்ஷக, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் எப்பவுமே சதா காலமும் அவனுக்கு ஒரு மேன்மையான தன்மையை தருகின்றது, ஈஸ்வர தன்மையை தருகின்றது. அப்ப ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாயா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ பிரகிருஷ்ட சத்துவ உபாதானா, மிகப்பெரிய சத்துவ குணத்தோடு கூடிய மாயை இருக்கு. அந்த மாயை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பந்தப்படுத்துறது இல்ல, அவரை மோகப்படுத்துறது இல்ல, அவரிடத்துல காமக்ரோதங்களை உண்டு பண்றது இல்ல, அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டா ஆயிடுது. அதனால அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப மேன்மை பொருந்தியவரா சதா காலமும் சாஸ்வதமா இருக்கார். அது மட்டும் இல்ல, ச கிம் ச நிமித்தஹா, உடனே கேள்வி வருது, அப்போ ஏன் நம்மள்கிட்ட இருக்கிற மாயா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பந்தப்படுத்துது, அவர்கிட்ட இருக்கிற மாயா வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பந்தப்படுத்தாம இருக்குதே? ச கிம் ச நிமித்தஹா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகோஸ்வித் நிர்நிமித்தக இதி, அந்த மாயா மாயான்னு சொல்றீங்களே, அந்த மாயா சேர்ந்தோனதுல ஈஸ்வரன், நம்ம வேதாந்தத்துக்கு வந்துருவோம், சுத்த பிரம்மம் கான்சியஸ்னஸ், அந்த சுத்த பிரம்மத்தோட மாயா சேர்ந்தாதான் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. நம்ம சொல்லுவோம் சினிமா படத்துல, பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. ரொம்ப நல்லா இருக்கும்ல படம் பாக்குறதுக்குலாம். சரஸ்வதி சபதம் இதெல்லாம் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேதாந்தம் படிச்சுட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு அற்புதமா புரியும், ஆனந்தமா புரியும் உங்களுக்கு. இப்படி எடுத்து வச்சிருக்காங்க படத்தை அப்படின்னு. திருவிளையாடல பாத்தீங்கன்னா தெரியும், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. இப்ப அந்த பாட்டை போட்டு நான் அடிக்கடி போட்டு போட்டு கேட்டு பார்த்துக்கலாம். ஒரு சினிமா பாட்டுன்னு நம்ம நினைச்சா அந்த சினிமா பாட்டுல அவ்வளவு தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வச்சுக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவம் இல்லையே சக்தி இல்லை. என்ன காரணம்னா ஷேடோ, இந்த மாயான்றது என்னதுன்னு சொல்லியிருக்கேன், சைத்தன்யத்தோட ஷேடோ. ஷேடோ எப்ப இருக்கும்? நான் இல்லைன்னா ஷேடோ இல்லை சாமி. அப்ப கான்சியஸ்னஸ் இல்லைன்னா கான்சியஸ்னஸோட ஷேடோ மாயா இல்லை. அந்த இடத்துல மாயா இல்லை அப்படின்னா
இந்த சைத்தன்யத்துக்கு கான்சியஸ்னஸ்க்கு ஈஸ்வர பாவம் கிடைக்காது. யாருக்கும் பிரம்மமே தேவையில்லைங்க, யூஸ்லெஸ். இந்த பிரம்மம் ஒண்ணுமே தேவையில்லை. அதை வச்சு ஒரு காலத்துல கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. அப்ப யாரு தேவை அப்படின்னா ஈஸ்வரன் தேவை. ஏன் தெரியுங்களா? அவர் மாயாவோட சேர்த்தோட ஜிகு ஜிகுன்னு ஆயிடுறார். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, அனுகிரகம் பண்றார். என்ன பண்றோம்? சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா, நிகிரக கர்த்தா, அப்புறம் அனுகிரக கர்த்தா. மொத்தம் பஞ்சகிருத்தியம் அப்படின்னு அந்த ஈஸ்வரன் இடத்துல நம்ம சொல்றோம். என்ன பேரு? பஞ்சகிருத்தியம் அப்படின்னு. பஞ்சகிருத்தியம்னா 5 செயல்களை புரிகிறவர். என்னது? சிருஷ்டிகர்த்தா. அவர் தான் சிருஷ்டி பண்றார். எதை வச்சு சிருஷ்டி பண்றார்? மாயாவை வச்சுக்கிட்டு சிருஷ்டி பண்றார். ஸ்திதிகர்த்தா. எதை வச்சு அவர் ஸ்திதி பண்றார்? மாயாவை வச்சுக்கிட்டு ஸ்திதி பண்றார். இந்த உலகத்தை ஸ்திதி பண்றார், நிக்க வைக்கிறார். மாயாவை வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்றார்? லயகர்த்தா. லயத்தையும் பண்றார். சக்தி என்னது? சிருஷ்டி பண்ற சக்தியும், ஸ்திதி பண்ற சக்தியும், லயம் பண்ற சக்தியும் கூட பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றாரு பக்தர்களுக்கெல்லாம். அனுகிரக சக்தியும், அப்புறம் நிகிரகம் பண்றார், பனிஷ் பண்றார் எல்லாத்தையும். அந்த நிகிரக சக்தியும் இந்த எல்லா சக்தியும் அவருக்கு எங்க இருந்து கிடைச்சது? சக்தினாவே அது என்னது? மாயா. மாயையோட சேரல அப்படின்னா இந்த சைத்தன்யமா இருக்கிறவருக்கு ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, யூஸ்லெஸ், உப்பு சப்பு இல்லாம போயிடுவார். நம்மலாம் இப்ப நமஸ்காரமே பண்ண மாட்டோம். நேற்று நடராஜரை போய் பார்த்தா ஒரே அலங்காரமா இருக்க, ஆனந்தமா இருக்கும். ஏன் எல்லாம் சாமி கும்பிடுறோம்? ஆமா, நம்ம எல்லாம் ஏன் போய் சாமியை சேவிக்கிறோம்? ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா சேவிக்குமா? யாராவது மாலை போடுவோமா? பாலாபிஷேகம் பண்ணுவோமா? கூட்டம் கூட்டமா போய் பார்ப்போமா? எங்கேயும் போய் பார்க்க மாட்டோம். அந்த ஆள் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றாரு யாருன்னு. இப்போ அண்ணாமலையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஸ்ரீசக்கரத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க. ஆந்திரால இருந்து வர பீப்புள் எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் காமிய பக்தி, எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். அப்ப அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டார். முன்னாடிலாம் அண்ணாமலையார் ஒண்ணுமே கிடைக்காது. சுடுகாட்டுல இருக்கிற ஆள் இருந்தாங்க, சாம்பலை பூசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் நல்லா இருந்தார், விரக்தரா இருந்தார், ரொம்ப சௌக்கியமா இருந்துச்சு. நாங்களாம் போய் ஈஸியா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பொல்யூட் ஆயிட்டாரு, மாயாவோட கொஞ்சம் அம்சம் சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்துக்கும் வரவங்களுக்குலாம் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடப்பா, நிகிரகம் பண்றவர் பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆந்திரால இருந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க, சாமி நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு. இப்ப நம்மளால போய் நிக்க முடியல, 1 மணி நேரம் நின்று கூட சாமி ஒழுங்கா தரிசனம் பண்ண முடியல. நாங்க தான் நினைச்சிட்டோம், போய் உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் இனிமே பண்ற வேண்டியதுதான், நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு. நாங்க வேற எங்கேயாவது போறோம், விரக்தனை யாராவது இருப்பாங்க அங்க போறோம் அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா மாயையோடு சேரும் போதுதான் அவருக்கு சக்தி கிடைக்குது. மாயையோட சேரல அப்படின்னா அவருக்கு எந்த சக்தியும் இருக்காது. இப்ப கேள்வி வருது, அந்த மாயா காரணத்தோடு கூடியதா இல்ல காரணம் இல்லாததா? சநிமித்தோ நிமித்தக ஆகோஸ்வித் நிர்நிமித்தக இது. அவர் பாத்தீங்கன்னா நிமித்தத்தோடு கூடியதா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி நிமித்தத்தோடு கூடியதா, அல்லது ஆகோஸ்வித்னா அல்லது நிர்நிமித்தக இது. உடனே பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை பத்தி சொல்லுதுங்க. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்னா தஸ்ய சாஸ்திரம் நிமித்தம். அற்புதம். சாஸ்திரம் தான் பாத்தீங்கன்னா நிமித்தம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பிரம்மசூத்திரத்துல 3வது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் பக்கத்துல எழுதிங்க. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல இருக்கு. சாஸ்திர யோனித்வாத்ன்றதான் இங்க சொல்றது. சாஸ்திரம் நிமித்தம். ஈஸ்வரனுக்கு எது காரணமா இருக்கு? ஈஸ்வரனுக்கு எது காரணம் அப்படின்னா சாஸ்திரம் தான் ஈஸ்வரனுக்கு காரணம். காரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்காவது தெரியுமா? சொன்னார் அவங்கள்ட்ட, நான் இருக்கேன் பாஸ், நான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட என்னைக்காவது சொன்னார் அவங்களுக்கு? நம்ம யாருக்காவது ஈஸ்வரனை என்னைக்காவது பார்த்துருக்கோமா? என் தாத்தா பார்த்தாரா, முப்பாட்டம் பார்த்தாரா? ஒரு ஆளும் பார்க்கவே இல்லை. ஆனா ஈஸ்வரன் இருக்காரு, ஈஸ்வரன் இருக்காரு நம்மகிட்ட எல்லாத்துலயும் இருக்கா. எதை வச்சு? சாஸ்திரத்தை வச்சு. அப்ப ஈஸ்வரனோட எக்ஸிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை வைத்து இருக்கின்றது. முதல் இது தஸ்ய சாஸ்திரம் நிமித்தம். அவரோட எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்றது எதை வச்சு தெரியுது நமக்கு? சாஸ்திரம் சொல்லிச்சு. அனாதி காலத்திலிருந்து இந்த பாரத தேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனாதி காலத்திலிருந்து வேதத்தை பிரமாணமா வச்சது. அதனால பாத்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்தே சாஸ்திரம், புராணம், ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், இந்த 4க்கு மூலமா பாத்தீங்கன்னா புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்களும் பாத்தீங்கன்னா வேதாந்தங்களும் இந்த ஈஸ்வரனை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார்.
நம்ம பார்த்தோமா? பார்க்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்துல இருந்துதான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நம்ம அறியறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு காரணம், ஈஸ்வரன் இருக்காருன்றதுக்கு காரணம் இது சாஸ்திரம். இதுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாஸ்திரத்து மூலமாக அறியப்படுபவர் எவரோ அவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேருனா சாஸ்திர யோனிகின்னு பேர். சாஸ்திர யோனிகினா என்ன அர்த்தம்? யோனினா துவாரம், வாசல். எது மூலமா நம்ம அந்த ஈஸ்வரனை அறியறோம் அப்படின்னா சாஸ்திரத்து மூலமா. சங்கு சக்கர கதாதாரின்னு விஷ்ணுக்கு வர்ணனைகள் எங்க இருக்கு? புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பை சுத்திக்கிட்டு செஞ்சடையோனா வந்து இருப்பார். கீழே வந்து பாத்தீங்கன்னா புலித்தோலை அணிஞ்சிருப்பார், சூலாயுதத்தை வச்சிருப்பார் கையில. அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா எங்க இருந்து இருக்கு? இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. அப்ப சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லா தேவதைகளோட ஈஸ்வரனோட சொரூபமானது நிர்ணயம் பண்ணப்படுது, அறியப்படுது. அப்ப சாஸ்திரம் என்ன அப்படின்னா நமக்கு ஈஸ்வரனை தெரியவே தெரியாது. அப்ப சாஸ்திரம் எதை நிமித்தமாக கொண்டவர் அப்படின்னா சாஸ்திரத்தை நிமித்தமாக கொண்டவர் ஈஸ்வரன். ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வருது, அப்ப சாஸ்திரம் எங்க இருந்து வந்துச்சு சுவாமி? சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஈஸ்வரனை அறிஞ்சீங்க, சரி ஓகே. அந்த சாஸ்திரத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டா, சாஸ்திரம் புனக கிம் நிமித்தம். அப்ப ஈஸ்வரனை அறியறதுக்கு நமக்கு சாஸ்திரம் வேணும், ஓகே. அந்த சாஸ்திரம் எதை நிமித்தமாக கொண்டது, எதை காரணமாக கொண்டது சாஸ்திரம் அப்படின்னு கேள்வி கேட்டா, பிரகிருஷ்ட சத்துவ நிமித்தம். பிரகிருஷ்ட சத்துவனா பக்கத்துல ஈஸ்வரன் போட்டுங்க. பிரகிருஷ்ட சத்துவ நிமித்தம்னு அர்த்தம் ஈஸ்வரனை காரணமாக கொண்டது. அதாவது சாஸ்திர யோனித்வா சூத்திரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சாஸ்திரம் எஸ்ய யோனிகி. முதல் விற்பத்தி பண்ணுவோம். சாஸ்திரம் எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோனியாக இருக்கிறதோ அவருக்கு பேர் சாஸ்திர யோனின்னு பேர். முதல் கேட்டகரி சாஸ்திரத்தை வச்சு அறியறதுனால. சாஸ்திரஸ்ய யோனிகி சாஸ்திர யோனி. சாஸ்திரத்துக்கு எவர் காரணமாக இருந்தாரோ அவருக்கு பேர் சாஸ்திர யோனி. சாஸ்திரஸ்ய யோனி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் யார்கிட்ட சுவாமி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, மந்திரம், சாந்தோக்கிய உபனிஷத்து மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஸ்திரம் எல்லாமே இது பிருகதாரண்யத்துல சொல்லுது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் மந்திரம் சொல்லுது. பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கு. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை தான் பிரம்மசூத்திரத்துல சாஸ்திர யோனித்துவாத்துன்ற ஒரு சூத்திரத்துக்கு பேஸா இருக்கிற மந்திரம் இதுதான். அஸ்ய மகதோ பூதஸ்ய, இந்த பெரிய பூத்தம் இருக்கே, என்னது? புருஷோத்தமன். இப்ப நம்ம சொல்றோம்ல, அது பெரிய பூத்தம்னு பேரு. எனக்கு இந்த மந்திரம் எப்ப பார்த்தாலும், இன்னைக்கு காலையில கூட இந்த பூத்த நாராயணர்னு ஒரு கோயில் இருக்கு, இங்க யாரா வந்தீங்கன்னா பாருங்க, பூத்தம் தான் இருக்கும். அப்படியே ஒரு பெரிய பெரிய போசு, இவ்வளவு பெரிய தலைங்க, பெரிய தலை. அதை பார்த்தா பூத்த மாதிரியே இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அஸ்ய மகத்தோ பூத்தஸ்ய, பெரிய பூத்தமா. எது பெரிய பூத்தம்? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனோட சுவாச காத்தாக என்ன வெளிப்பட்டது? சாஸ்திரங்களானது. ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், புராணம், இதிகாசம், எல்லா சாஸ்திரங்களும் ஈஸ்வரனுடைய சுவாசமாக வெளிப்பட்டது. அப்போ சாஸ்திரத்துக்கு யாரு காரணம்? ஈஸ்வரன் காரணம். இல்ல எங்கேயாவது உற்பத்தி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நிர்குணத்தெல்லாம் எடுக்காதீங்க. நிர்குணம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு அது தண்டம். அதை வச்சு ஒரு கால் கிழக்க மாயாவோட சேர்ந்தாதான் எதையாவது பண்ண முடியும். எது? அதேதான். இல்ல சொல்றேன் இருங்க. பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பகவான் தான் இருந்தார். பகவான் என்ன பண்ணார்? அவரோட சுவாசமா வேதங்கள் எல்லாம், சாஸ்திரங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. அப்ப அந்த வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்துட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டார். என்ன ஆயிட்டார்? அவர் அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். அவர் பாட்டுக்கு அவர் பிரம்மஸ்வரூபத்தில் அவர் இருக்கார். நம்ம ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் மூலமா தெரியணும்? சாஸ்திரத்தை படிச்சு நம்ம ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் காரணமா இருக்கு. அந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை மூலமாக கொண்டு அது வெளிப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வரனை பத்தி நமக்கு நாலேஜ் எப்படி கிடைக்கும்? சாஸ்திரம் படிக்கலன்னு நமக்கு நாலேஜே கிடைக்காது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், சாஸ்திரத்தை வச்சுதானே பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம்
என்கிட்ட இருக்கிற நாலேஜ் இப்ப நான் சொல்லல, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் ஒரு மந்திரம் எல்லாம் சொல்றேன். இந்த மந்திரங்கள்லாம் யார் மூலமா சொல்றோம்? சாஸ்திரத்தை வச்சுதான் சொல்றோம். அவரை பத்திய ஐடென்டிபிகேஷன் நமக்கு அங்கிருந்து தான் கிடைக்குது. ஆனா அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அதான் இங்க சொல்லுது பிரகிருஷ்ட சத்துவ உபாதா சத்துவ நிமித்தம். பிரகிருஷ்ட சத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாயாவோட சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்துக்கு காரணமாக இருக்கிறார். ஏதஸ்மாத், அந்த காரணத்தினால ஏதத்து பவதி. ஏதத்து பவத்தினா இது இவ்வாறு உண்டாகிறது. எது அப்படின்னா, சதா ஏவ ஈஸ்வரக சதைவ முக்த இதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்னா சதா முக்த புருஷன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சதா ஈஸ்வரனா இருக்காரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது மூலமா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை டிஃபைன் பண்றேன். அவர் சதா முக்தக சதா ஈஸ்வரக அப்படின்னு அடிச்சா. சரி, இந்த பேச்சுலாம் எதுக்கு சுவாமி வந்துச்சு? இந்த பேச்சுலாம் எதுக்காக வந்துச்சு பாருங்க. முன்னாடி சூத்திரமா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் லைனே சொல்லியிருக்கோம், ஈஸ்வர பிரணிதானாத் பக்தி விசேஷாத் ஆவர்ஜிதः ஈஸ்வரகதம் அனுகிருண்ணாதி அபித்தியான மாத்திரேன. சொன்னமா, இவரை ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சதா ஏவ ஈஸ்வரன், எப்பவுமே ஈஸ்வரன், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முக்தன். அப்ப ஈஸ்வரன் என்ன அர்த்தம்? கமாண்ட் பண்றவர். கமாண்ட் பண்றவர் எதை கமாண்ட் பண்ணுவார்? அவரோட கமாண்டிங் எங்க நடக்கும்? அவரோட ஒய்ஃப்ட. யாரு ஒய்ஃபு? மாயா. நம்மளை யாரு பிடிச்சி வச்சிருக்கா? பந்தப்படுத்தி வச்சிருக்கா அந்த மாயா. அவரை போய் சரணாகதி பண்ணோம்னா அவரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பார் ஒய்ஃப்ட. அம்மா, என் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேன்றாமா, கொஞ்சோண்டு அவனை கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு. நான் எங்கேயாவது ரோட்ல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டம்னு யாராவது வந்துருவாங்க. ஒரு 5-6 பேர் சுத்தி நின்றுப்பாங்க. சாமி சாமி சாமி, என்ன பண்றதுன்னே தெரியாது. கையில விட்டா போதும் அப்படின்னு கையில கிடைச்சதெல்லாம் கொடுத்துறது. கையில வந்து பாத்தீங்கன்னா சில்லறை இல்லைன்னா கூட பரவாயில்ல, 100-200 கையில இருக்கிறத கொடுத்து தப்பிச்சு வந்தா போதும் அப்படின்னு தப்பிச்சு ஓடி வந்துடுறது. அதே மாதிரி ஈஸ்வரனை என்ன பண்றோம்? நம்ம கெட்டியா காலை பிடிச்சிடும். விட மாட்டையா ஒண்ணு அப்படின்னு கெட்டியா காலை பிடிச்சிட்டு அவரால் நகரவே முடியாது. பக்தர்களோட பக்தியினால கட்டப்பட்டவன் பகவான். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாவிச்சு நீதான் கதி அப்படின்னு கெட்டியா மத்த எல்லாத்தையும் ஆவரிச்சித பக்தி விசேஷா சொல்லியிருக்கோம். வேற யாரையும் டிபெண்ட் பண்ணாம என்ன பண்ணணும்? பகவானையே வந்து பாத்தீங்கன்னா நீதான் எனக்கு கதி, நீதான் எனக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், ஏதாவது பண்ணு, நீ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பண்ணு, உன் ஒய்ஃப்ட சொல்லி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணு அப்படின்னு பிடிச்சிங்க அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? மாயாட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளை என்ன பண்ணுவார்? முக்தன் ஆக்கிடுவார். அதனாலதான் அந்த சதாயேவ முக்தன். எதுக்காக இந்த டெஃபினிஷன் தெரியுங்களா? ஒருவேளை வந்து வேற யாராவது இருந்தாங்கன்னா இவரை பண்றது யூஸ் இல்லாம போயிடும்ல. நம்ம பாட்டுக்கு கோயிலா சுத்திக்கிட்டு மாலை மாலையா போட்டுக்கிட்டு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு தியானம் எல்லாம் பண்ணி வேஸ்டா போச்சுன்னா, ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாம போச்சு அப்படின்னா, அப்ப முதல்ல ஈஸ்வரனோட சக்தி சாமர்த்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்ப நமக்கு என்ன ஆயிரும்? ஸ்ரத்தா வந்துடும். அப்ப ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மாயை உபாதியை கொண்டவர், சதா ஏவ முக்தரா இருக்கார், சதா ஈஸ்வரனா இருக்கார், கமாண்ட் பண்ண சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. அதனால அவரை நம்ம டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா, சரணாகதி பண்ணோம் அப்படின்னா அவர் இந்த மாயையிலிருந்து நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு முடியும். இன்னும் ஒரு பேராகிராஃப் இருக்கு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஆமா, இங்க வந்து அந்யோனி ஆசிரியம் இல்லை. ஜெயம் அணிகளை எழுதிங்க, அந்யோனி ஆசிரியம் இல்லை. சாஸ்திரத்து மூலமா நம்ம ஈஸ்வரனை அறிகின்றோம். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பேரு சாஸ்திர யோனின்னு பேரு. அந்த சாஸ்திர யோனினா இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, சாஸ்திரத்துக்கு அவர் தான் யோனியா இருக்கார், சாஸ்திரத்துக்கு அவர் தான் காரணமா இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்? அவர்கிட்ட இருந்து சாஸ்திரம் உண்டாச்சு, அந்த சாஸ்திரத்திலிருந்து நம்ம அந்த ஈஸ்வரனை அறிவோம். அப்படி அர்த்தம் எடுக்கணும். சாஸ்திரம் பகவான்கிட்ட இருந்து உண்டாச்சு, அந்த பகவானை வந்து அந்த சாஸ்திரத்து மூலமா தான் நம்ம அறிவோம். சயின்ஸ் மூலமா அறிய முடியாது. அதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரோட சிலபஸ்ல இல்லை. அவர் படிச்ச சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பேப்பரும் இல்லை. ஈஸ்வரனை பத்தி பேப்பரே இல்லை. எந்த யூனிவர்சிட்டியிலும் பேப்பர் இல்லை. ஈஸ்வரன் ஏதாவது இருக்காப்பா
அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரும் பேப்பர் சப்மிட் பண்ணல, தீசிஸே இல்லை, எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாயைக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது எதுனா மாயைக்குள்ளாரியே இருந்துட்டு மாயையில் இருக்குன்னு தெரியாம இருக்காங்க. அதான் விசித்திரம், ரொம்ப விசித்திரம். அப்படிப்பட்ட மாயா. அப்ப நம்ம என்ன பண்றோம், மாயிலிருந்து வெளியில போகணும்னா மாயாவி தான் முக்கிய காரணம்னு மாயாவியை பிடிக்கிறோம். அப்போ சாஸ்திரத்துக்கு காரணம் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை நம்ம அறியறதுக்கு காரணம் சாஸ்திரம். அப்ப என்ன அறியறோம் சாஸ்திரத்து மூலமா? அவர்தான் சதா காலமும் சதா ஏவ ஈஸ்வர அப்படின்னு அறியறோம். அதுக்கப்புறம் சதா ஏவ முக்தகா அப்படின்னு அறியறோம். அப்ப அவரால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டதே நடக்காது. அவரை கெட்டியா பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைச்சோம். ஏன்னா லேண்ட் லார்டுகிட்ட நம்ம சரணாகதி பண்றோம்னா என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய லேண்ட் லார்ட் ஜமீன்தார், அவர் என்ன பண்ண, ஐயோ ரொம்ப தொந்தரவு பண்ண, ஏதாவது ஒரு 10 ஏக்கர் லேண்ட் நீ வச்சுக்க பார்த்துக்கோ அப்படின்றோம். முன்னாடி ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ராஜ்யம் இருக்கும், ராஜ்யத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க மாயவரம் மயிலாடுதுறை பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு தனித்தனி பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் இருக்கும். அந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மங்கலம் அந்த மங்கலம் மங்களம் மங்கலம் இருக்கும் எல்லாம் நிறைய இடத்துல. அதெல்லாம் ஆமா தானம் கொடுத்துருவாரு ராஜாட்ட போய், நீங்க நல்லா சேவா. ஆமா ஆமா இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வச்சுக்கோப்பா, நீங்க வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த இடத்த கொடுத்துருவாரு. அப்ப யார் யார்கிட்ட எது எது இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். ஏன்ட்ட யாராவது வராங்கன்னு வச்சுங்களேன், நான் முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எது வந்தாலும் எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, ஐயோ நம்மள்ட்ட இருக்கிறது தான் நம்ம கொடுக்க முடியும். உண்மை தானே, நம்மள்ட்ட இருக்கிறது நம்ம கொடுக்க முடியும். அப்ப இப்ப நான் வந்து யார் வந்தாலும் என்ன சொல்லிடுறதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா என்கிட்ட சாஸ்திர ஞானம் இருக்கு, சாதனையை பத்தி தெரியும், சாஸ்திரத்தை பத்தி தெரியும், என்கிட்ட எதுக்கு வந்தாலும் இதுக்கு வந்தீங்கன்னா எனக்கு கொடுக்க முடியும். அப்ப என்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், சாஸ்திரத்தை கொடுக்க முடியும். ராஜாட்ட போனீங்கன்னா லேண்டு கொடுப்பார், நல்ல ஒரு தனவான்ட்ட போனீங்கன்னா தனம் கொடுப்பார், அவருக்கு பிரீத்தி பண்ணீங்கன்னா. அப்ப வந்து ஈஸ்வரனுக்கு நம்ம பிரீத்தி பண்றோம், ஈஸ்வரனை வந்து சரணாகதி பண்றோம், கெட்டியா காலை பிடிச்சிட்டோம், அவர்கிட்ட இருக்கிறது தானே அவர் கொடுப்பாரு. அவர்கிட்ட என்ன இருக்கு, முக்த தன்மை, சதா முக்தர், சதா ஈஸ்வரன். அவர் என்ன பண்ணுவார், மாயாட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், மாயையிலிருந்து அவுத்து விடுவார், நம்மளை கட்டி வச்சிருக்கிறத அவுத்து விடுவார். ஆமா நீங்க எங்க இல்ல எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி அப்படின்னு வருதோ, ஈஸ்வரனையே ஃபீமேல்ல போட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரி, சைத்தன்யம் தான். ஆமா ஈஸ்வரன் தான் எடுக்கணும். அந்த ஈஸ்வரிட்ட மாயா இருக்கு, அப்படி ரெண்டு ஒண்ணுதான். ஆமா எங்கெல்லாம் ஃபீமேலா சொல்றீங்களோ அங்கெல்லாம் ஈஸ்வரி ஈஸ்வரி பரமேஸ்வரின்னு சொல்லுவோம், பரமேஸ்வரன் பரமேஸ்வரின்னு சொல்லுவோம். பரமேஸ்வரிட்ட இருக்கிற சக்தி மாயா. அப்ப பரமேஸ்வரிய சரணாகதி பண்ணீங்கன்னா மாயா சக்தி, அதை நீங்க அந்த ஈஸ்வரன் சொல்லுங்க ஈஸ்வரின்னு சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. ஆமா ஈஸ்வரன் நம்ம வேதாந்தத்துல வேத மதத்துல தான் ஈஸ்வரன் இருக்கு. அப்போ இவர் பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா நாராயணனோட சயன இதாச்சு, பரியங்கமாச்சு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை விட்டுட்டு சொல்ல முடியுமா அவரால்? அவர் பகவானை தான் மேல படுக்க வச்சுட்டு பகவான் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியுமா? அவர்தான் என்ன வேணா, சிவனோட கழுத்துல அவர் தான் இருக்கார், அவர் சிவனோட கால்லையும் அவர் தான் இருக்கார், எல்லா தேவதைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் தலையை சுத்திக்கிட்டு நிற்கிறார். அப்ப அவர் வந்து ஈஸ்வரனே இல்லைன்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் ஆபரணமே அவர் தான், பதஞ்சலி தான். அப்ப ஆபரணம் வந்து தன்னோட சுவாமியை வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் அவதாரம் விசேஷம்.